வார்ம் கிரீட்டிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரேணுகா திருவேங்கடம். என்னுடைய எல்லா வீடியோக்களும் ஃபேமிலி லாவை மையப்படுத்தி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற விதத்துல ஃபேமிலி லாஸ்ல இருக்கிற செக்ஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது, அது ரிலேட்டடான லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ன சொல்லுதுங்கிறத பத்தி தான் வெளியிட்டிருக்கேன். இந்த வீடியோஸை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 2 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அஃபிடவிட் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் பத்தி தான் நம்ம இந்த வாரமும் பேச போறோம். இதுல வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். இது கொஞ்சம் பெரிய வீடியோ தான், ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. யார் யார் மெயின்டெனன்ஸ் கேட்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா அவங்க மெயின்டெனன்ஸ் பெட்டிஷன் தாக்கல் பண்ணும் போதே அஃபிடவிட் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸும் சேர்த்து தான் தாக்கல் பண்ணணும். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கேட்கறாங்க இல்லையா, அப்படி கேட்கும்போது கணவனும் அவர் வந்து கண்டிப்பா அஃபிடவிட் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் தாக்கல் செஞ்சுதான் ஆகணும். இந்த அஃபிடவிட் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஃபார்மேட் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஃபார்மேட் ரொம்ப கரெக்டா இருக்கும். இந்த ஃபார்மேட்ல தான் அஃபிடவிட் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஃபில் பண்ணி கொடுக்கணும். இந்த ஃபார்மேட்ல தான் அஃபிடவிட் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இருக்கும். இதுல வந்து 11 செக்ஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து யார் இந்த அப்ளிகேஷன் ஃபைல் பண்றாங்களோ அவங்களுடைய டீடைல்ஸ் இருக்கும். பாத்தீங்கன்னா இதுல நேம் இருக்கும், ஏஜ் இருக்கும், செக்ஸ் இருக்கும், அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது பெட்டிஷனரோட டீடைல்ஸ் இருக்கும் இதுல. அதே மாதிரி இந்த அப்ளிகன்ட் வந்து மேட்ரிமோனியல் வீட்ல இருக்கிறாங்களா, அவங்க ஹஸ்பண்ட் வீட்ல இருக்காங்களா, சொந்த வீட்ல இருக்காங்களா, அவங்க பேரண்ட்ஸோட இருக்காங்களா, அந்த டீடைல்ஸ் கொடுக்க சொல்லி இருக்கும். அடுத்தது டேட் ஆஃப் மேரேஜ் எப்பன்னு இருக்கும். அடுத்தது டேட் ஆஃப் செப்பரேஷன் எப்ப அப்படின்னு சொல்லி இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஜென்ரலா அப்ளிகன்ட்டுக்கு மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு ஆகும், அவங்களுடைய ரெண்ட், க்ளோதிங், ஃபுட் எல்லாமே சேர்த்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் ஜென்ரலா எவ்வளவு ஆகும் அப்படின்னு இருக்கும். இது ஃபார்ம் இந்த ஃபார்ம்ல இருக்கும். இதுக்கு ஆப்போசிட் சைட்ல அவங்க வந்து பெட்டிஷனர் வந்து அவங்களுடைய நேம் எழுதணும், அவங்களுடைய ஏஜ் எழுதணும், அவங்களுக்கு வந்து என்னென்ன அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் எல்லாமே அவங்க வந்து இந்த மாதிரி ஆப்போசிட் சைட்ல எழுதியிருக்கணும். அவங்க எங்க இருக்காங்க, சொந்த வீட்டுல இருக்காங்கிறது அவங்க வந்து இந்த சைட்ல ஃபில் அப் பண்ணணும். இந்த சைட்ல ஜெனரலா क्वेश्चंस இருக்கும், இந்த சைட்ல ஆன்சர்ஸ் பெட்டிஷனர் ஃபில் பண்ணணும். இது வந்து பார்ட் ஏ. பார்ட் பி அடுத்தது இது ஒரு பாத்தீங்களா, இது வந்து பார்ட் பி. இதுல வந்து டீடைல்ஸ் ஆஃப் லீகல் ப்ரொசீடிங்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் பீயிங் பெய்டு. ஆல்ரெடி ஏதாவது கேஸ் பெண்டிங்ல இருக்கா, அதாவது கேஸ் ஏதாவது பெண்டிங்ல இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. குழந்தைக்கு ஏதாவது மெயின்டெனன்ஸ் கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் இதுல இருக்கும். அடுத்தது வந்து மெயின்டெனன்ஸ் எதுலயாவது அவார்ட் ஆயிருக்கா, ஏதாவது மேட்ரிமோனியல் கேசஸ்ல அவார்ட் ஆயிருக்கா, டிவிலயோ சிஆர்பிசிலயோ உங்க மெயின்டெனன்ஸ் கேட்டு அவார்ட் ஆயிருக்கா அப்படிங்கறது அதுல இருக்கும். அடுத்தது வந்து அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அந்த ஆர்டர் பாஸ் பண்ணதோட ஒரு காப்பி கேட்பாங்க. மெயின்டெனன்ஸ் ஆர்டர் டிவிலயோ எனி மேட்ரிமோனியல் கேசஸ்ல ஆர்டர் பாஸ் ஆயிருந்துச்சுன்னா அந்த ஆர்டர் காப்பி கேட்பாங்க. அடுத்தது வந்து மெயின்டெனன்ஸ் ஆர்டர் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து ஹஸ்பண்ட் வந்து கம்ப்ளை பண்ணாரா, அதை கொடுத்திருக்கிறாரா அப்படிங்கறத பத்தி கேட்பாங்க. அரியர்ஸ் ஏதாவது இருக்கா, அது வந்து இந்த அந்த ஒரு கொஸ்டினர் இருக்கும் அதுல. அடுத்தது வந்து இது இல்லாம கோர்ட்ல சொன்ன மெயின்டெனன்ஸ் இல்லாம வாலண்டரியா ஹஸ்பண்ட் ஏதாவது வந்து மெயின்டெனன்ஸ் கொடுத்திருக்காரா அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து அடுத்ததுல இருக்கும். இது வந்து பார்ட் பி. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 5 பாயிண்ட்ஸ் இருக்கும். இதுக்கு வந்து இது கொஸ்டினர், இதுல வந்து நம்ம அந்த பெட்டிஷனர் வந்து இதுக்கு வந்து ஃபில் அப் பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னா டிபெண்டன்ட் மெம்பர்ஸ் பத்தி இருக்கும். இதுல வந்து யார் யார் டிபெண்டன்ட் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, யார் யார் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மைனரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன வயசு, ஏஜ் என்ன, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கறத பத்தி இருக்கும். அதே மாதிரி அதுல வந்து பார்ட் பி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த அதாவது பெட்டிஷனர் அவங்களோட டிபெண்டன்ஸ் அதுல யார் யார் வந்து அதுல வந்து ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கு வேற ஏதாவது சோர்ஸ்ல இருந்து இன்கம் இருக்கா, வேற ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அசட்ஸ்ல இருந்து ஏதாவது இன்கம் வருதா, பென்ஷன் வருதா, அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் ஏதாவது டிபெண்டன்ஸ்க்கு ஏதாவது இருக்கா அப்படிங்கறத பத்தி பாயிண்ட் நம்பர் 2ல இருக்கும். அதே மாதிரி அப்ராக்சிமேட் இன்கம் எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லி அவங்களோட அக்கௌண்ட்ல எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லி இருக்கும். இது வந்து 3rd பாயிண்ட்ல 3 பாயிண்ட்ஸ் இருக்கும். அதாவது ஏ பி, இது வந்து சில 3 பாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த பக்கம் கொஸ்டினர், இந்த பக்கம் வந்து அப்ளிகன்ட் வந்து இதை ஃபில் பண்ணணும். அடுத்தது வந்து 4th மெடிக்கல் டீடைல்ஸ் இஃப் எனி ஆஃப் தி டிபெண்டன்ட் அண்ட் ஆர் டிபெண்டன்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ். டிபெண்டன்ட்ங்கிறது வைஃப், டிபெண்டன்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படிங்கிறது அந்த ஃபேமிலியில குழந்தைங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களும் டிபெண்டன்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ். இப்ப ஹஸ்பண்ட் ஃபில் பண்றதா இருந்தா டிபெண்டன்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல ஃபாதர் மதரும் வருவாங்க.
இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பர்டிகுலர்ல அதாவது குழந்தை யாராவது ஏதாவது பிசிக்கல் எயில்மெண்ட்ஸ் இருக்கா, இல்ல மென்டல் டிசபிலிட்டியோட இருக்கிறாங்களா, அந்த மாதிரி ஏதாவது சீரியஸ் எயில்மெண்ட் இருக்கா, அப்படி இருந்ததுன்னா அதுக்கு வந்து மெடிக்கல் ரெக்கார்ட்ஸோட நம்ம இந்த இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த இடத்துல என்ன இருக்குங்கிறத நம்ம வந்து எழுதணும். இதுல வந்து நில்லுன்னு இருக்கு, ஆக்சுவலா இருக்கிறவங்க அது என்னங்கறத எழுதணும். அதுல ரெண்டாவது என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா சீரியஸ் டிசபிலிட்டி ஏதாவது இருக்கா, பர்மனன்ட் டிசபிலிட்டி ஏதாவது இருக்கா, கண்டினியூஸ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஏதாவது அதுக்கு தேவைப்படுதா, அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு ஆகும், அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா டிசபிலிட்டியோட இருந்தாங்கன்னா டிசபிலிட்டி சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுவாங்க. அவங்களுக்கு அப்ராக்சிமேட்டா மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு இருக்கும், அந்த மாதிரி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறதுக்கு. நிறைய குழந்தைங்க இப்போ ஆட்டிசம் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மாசம் மாசம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வரும் இல்லையா, அதை பத்தின டீடைல்ஸ் வந்து என்னென்ன இருக்குங்கிறது இதுல கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து அதே மாதிரி மூணாவது டிபெண்டன்ட் மெம்பர்ஸ் வந்து லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ்ல ஏதாவது கஷ்டப்படுறாங்களா, இப்ப கேன்சர் அந்த மாதிரி லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ்ல கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு ஆகும், அது ரெகுலரா எவ்வளவு இன்டர்வல்ஸ்ல வந்து அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போவாங்க, அந்த மாதிரி டீடைல்ஸ் வந்து இதுல கேட்டிருப்பாங்க. இது வந்து பார்ட் 4 பார்ட் D-ல நான் இந்த क्वेश्चंस இருக்கும். இதுக்கு இந்த இடத்துல ஆன்சர்ஸ் எழுதி இருக்கணும். அடுத்து பார்ட் C வந்து டீடைல்ஸ் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஆஃப் தி பார்ட்டி. இதுல வந்து குழந்தைங்களோட டீடைல்ஸ் மட்டும் தான் இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இந்த திருமணத்தின் மூலமா அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க பிறந்திருக்கு, அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, அந்த குழந்தையோட பேரு, அந்த குழந்தையோட வயசு, இந்த குழந்தை வந்து யாரோட கஸ்டடியில இருக்கு. யூசுவலா அம்மாவோட கஸ்டடியில இருந்தா அம்மா கிட்ட இருக்கு, அப்பாவோட கஸ்டடியில இருந்தா அப்பா கிட்ட இருக்கு, அந்த டீடைல்ஸ் எழுதணும். இதுல வந்து குழந்தைக்கு ஆகிற மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு ஆகும், குழந்தைக்கு ஃபுட்டுக்கு, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு, ஸ்கூலுக்கு, டிராவல் எக்ஸ்பென்சஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்க்கு, இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் எவ்வளவு ஆகும் அப்படிங்கிற டீடைல்ஸ் இருக்கு. அதே மாதிரி பேரண்ட்ஸ் வாலண்டரியா கான்ட்ரிபியூட் பண்றாங்களா, அப்படி இருந்தா எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து அப்படிங்கிற கொஸ்டின் இதுல இருக்கும். அதே மாதிரி அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா பினான்சியல் சப்போர்ட், யாராவது ஒரு எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் யாராவது ஒரு தேர்ட் பார்ட்டி பினான்சியல் சப்போர்ட் வருதா அப்படிங்கறத பத்தியும் இதுல இருக்கும். இந்த கொஸ்டின் இருக்கு. இது வந்து டீடைல்ஸ் ஆஃப் தி சில்ட்ரன். இது வந்து இந்த பக்கம் கொஸ்டின் இருக்கும். இதுக்கு வந்து பெட்டிஷனர் ஆன்சர் பண்ணணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டீடைல்ஸ் ஆஃப் இன்கம் ஆஃப் தி டிபெண்டன்ட். இன்கம் எவ்வளவு வருது அப்படின்னு இருக்கும், எங்க ஒர்க் பண்றாங்க அவங்க, நேம் ஆஃப் தி எம்ப்ளாயர்னு இருக்கும். அடுத்தது வந்து அதுல என்ன டெசிக்னேஷன் இருக்காங்க. இப்போ வந்து அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா இருந்தாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல டெசிக்னேஷன் வந்து ஹெட் மாஸ்டரா இருக்காங்க, டீச்சரா இருக்காங்க, பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சரா இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கும். அவங்களுடைய மந்த்லி இன்கம் என்ன அப்படிங்கறது அடுத்த கொஸ்டினர். அதுல மந்த்லி இன்கம் அவங்களுக்கு என்ன வருது, அதான் டேக் ஹோம் கிடையாது, அவங்களுடைய மந்த்லி இன்கம் மொத்த இன்கம் எவ்வளவு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்லணும். இந்த மாதிரி கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்தாங்க அப்படின்னு சொன்னா லேட்டஸ்ட் salary சர்டிபிகேட் கொடுக்கணும், அல்லது கரண்ட் பே ஸ்லிப் கொடுக்கணும் அவங்க, அல்லது ப்ரூஃப் ஆஃப் டெபாசிட் இன் பேங்க், அதாவது salary எல்லாம் வந்து பேங்க்ல தான் டெபாசிட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ப்ரூஃப் கொடுக்கணும். அதாவது டைரக்டா எம்ப்ளாயர் வந்து பேங்க்ல ரெமிட் பண்றாங்க இல்லையா, அந்த ப்ரூஃப் கொடுக்கணும். அடுத்தது 5 என்ன சொன்னாங்கன்னா பிரைவேட் செக்டார்ல இருந்தாங்கன்னா சர்டிபிகேட், அவங்களால பே ஸ்லிப் கொடுக்க முடியலன்னா கூட எம்ப்ளாயர் வந்து ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும். அதாவது அவருக்கு என்ன டெசிக்னேஷன், அவருடைய கிராஸ் சேலரி இன்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லாம ஃபார்ம் 16 சேர்த்து கொடுக்கணும். அந்த கரண்ட் பீரியட்ல அவர் எங்க எம்ப்ளாய்டா இருக்காருங்கிறதுக்கு. அதுவும் இல்லாம அதர் பெர்க்யூசிட்ஸ், அதாவது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், டிராவல் அலவன்ஸ் எல்லாமே கொடுத்திருந்தா, டியர்னஸ் அலவன்ஸ் அதெல்லாம் கொடுத்திருந்தாங்கன்னா அதையும் வந்து நம்ம கண்டிப்பா இதுல கொடுக்கணும். அடுத்தது இந்த பெட்டிஷனர், அதாவது பெட்டிஷனர் வந்து இன்கம் டாக்ஸ் அசஸியா இருக்காங்களா அப்படின்னா, இன்கம் டாக்ஸ் அசஸியா இருந்தாங்கன்னா 1 இயர் பிரையர் டு மேரேஜ், கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு கட்டிட்டு இருந்தாங்கிறதையும் கொடுக்கணும். செப்பரேஷனுக்கு முன்னாடி 1 இயர் எவ்வளவு அவங்க கட்டிட்டு இருந்தாங்கன்னு கொடுக்கணும். அந்த டைம் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணும்போது இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் அவங்க எவ்வளவு கட்டிட்டு இருந்தாங்க, மெயின்டெனன்ஸ் ஃபைல் பண்றாங்க இல்லையா, அப்போ அவங்க இன்கம் டாக்ஸ் எவ்வளவு கட்டினாங்கிறதையும் அவங்க கண்டிப்பா கொடுக்கணும். அடுத்த பாயிண்ட் என்னன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் சச் அஸ் ரெண்ட். இப்ப பெட்டிஷனர் ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து வந்து மெயின்டெனன்ஸ் கேட்கறாங்க, ஆனா அவங்களுக்கு தனியா அவங்க அப்பா ஒரு வீடு கொடுத்துருக்காங்க, ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதுல இருந்து வர ரெண்ட், பேங்க்ல டெபாசிட்ஸ் இருந்ததுன்னா இன்ட்ரெஸ்ட், ஷேர்ஸ், டிவிடெண்ட்ஸ், capital gains, FDR, post office deposits, mutual funds, stocks, debentures, agricultural income, business income, இது எல்லாமே ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாத்தையுமே இதுல மெயின்டைன் பண்ணணும். அடுத்தது முக்கியமா 9வது பாயிண்ட் இதுல என்னன்னா அசட்ஸ், அதாவது பேங்க் ஸ்டேட்மெண்ட்,
3 வருஷத்தோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கண்டிப்பா பெட்டிஷனர் யார் வந்து மெயின்டெனன்ஸ் கேட்கறாங்களோ அவங்களும் கொடுக்கணும், யாரு வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்க போறாங்களோ அவங்களும் இது எல்லா டீடைல்ஸும் கொடுத்துதான் ஆகணும். சோ இதோட இந்த பாயிண்ட் முடிஞ்சிருது. அடுத்தது ஜி பாத்தீங்கன்னா அசட்ஸ், அதாவது மூவபிள் அண்ட் இம்மூவபிள் ஓன் பை த டிபெண்டன்ட். டிபெண்டன்ட்னா யாரு? யூஸ்வலா வந்து மெயின்டெனன்ஸுக்கு வைஃப் தான் கேட்கறாங்க. அதனால அவங்களுடைய மூவபிள்ஸ் அண்ட் இம்மூவபிள்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு, அதுல வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து செல்ஃப் அக்யூர்டா அப்படி இருந்ததுன்னா அது என்ன. அடுத்தது வந்து ப்ராப்பர்ட்டி வந்து ஜாயிண்ட்லி ஓன் பை தி பார்ட்டிஸ், மேரேஜ்க்கு அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஜாயிண்ட் நேம்ல வாங்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தா அது. ஷேர் இன் எனி ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, அவங்க அப்படியே பரம்பரையா அவங்களுக்கு வந்து சொத்து பிரிச்சு வருது இல்லையா, அது ஏதாவது இருந்தா கேட்பாங்க. அதர் ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி பார்ட்டிஸ், அக்கவுண்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எஃப்டிஆர், மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக்ஸ், அந்த மாதிரி ஏதாவது ஜாயிண்டா வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது. அந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் பொசஷன் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அண்ட் டீடைல்ஸ் ஆஃப் ரெண்ட் இஃப் லீஸ்ட். இப்போ ஒரு ரெண்ட், ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இருந்து அது பொசஷன் வந்து அவங்க கிட்ட இருந்ததுன்னா அது யார்கிட்ட லீஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கு ரெண்ட் எவ்வளவு வாங்குறாங்கிற டீடைல்ஸும் கொடுக்கணும். அடுத்தது அவங்களுடைய டீடைல்ஸ் ஆஃப் லோன்ஸ் டேக்கன் ஆர் given by the dependent. அவங்க வந்து லோன் யார்கிட்டயாவது வாங்கியிருந்தாலும் சரி, யாருக்காவது கொடுத்திருந்தாலும் சரி, அதையும் கொடுக்கணும். அதாவது பர்சனல் லோன் ஏதாவது இருந்தாலும் சரி, ஜுவல் லோன் இருந்தாலும் சரி, கார் லோன், ஹோம் லோன் எல்லாமே இதுல வந்து சொல்லணும். அடுத்தது brief description of jewelry and ornaments of parties occurred during after marriage. கல்யாணத்தப்பவும் கல்யாணத்துக்கு அப்புறமும் அவங்களுக்கு ஏதாவது ஜுவல்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை பத்தின டீடைல்ஸ் வந்து இதுல வந்து இந்த காலத்துல அவங்க வந்து ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, details of transfer deeds or transactions of alienation of properties previously owned by the applicant executed during the subsistence of the marriage. Also provide brief reason for such sale or transaction if any. அதாவது கணவர்கிட்டயோ மனைவி கிட்டயோ ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது இருந்து இந்த கேஸ் போடுறதுக்கு அப்புறம் அவங்க அதை யாருக்காவது மாத்தினாங்கனாலோ, இல்ல கேஸ் போடுறதுக்கு முன்னாடி மாத்திருந்தாங்கனாலோ, அதை சேல் டீடா பண்ணிருந்தாங்கனாலும் சரி, இல்ல கிஃப்ட் டீடா பண்ணிருந்தாங்கனாலும் சரி, இல்ல செட்டில்மெண்டா பண்ணிருந்தாங்கனாலும் சரி, அதை பத்தின டீடைல்ஸ் என்ன, எந்த ப்ராப்பர்ட்டி அவங்க கொடுத்திருக்காங்கிறத இந்த சைட்ல நம்ம வந்து fill up பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் ஆஃப் liabilities ஆஃப் தி டிபெண்டன்ட். டிபெண்டன்ட் உடைய liabilities என்ன அப்படிங்கறதையும் நம்ம வந்து கொடுக்கணும். அதாவது லோன்ஸ், liabilities, மார்கேஜ் ஏதாவது இருந்ததுன்னா அதை பத்தியும் சொல்லணும். டீடைல்ஸ் ஆஃப் இஎம்ஐ ஏதாவது பே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இப்ப கார் லோன் பே பண்ணுவாங்க, பர்சனல் லோன் பே பண்ணுவாங்க, ஜுவல்லரி பிளெட்ஜ் பண்ணிட்டு அதுக்கு பே பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஹோம் லோன், அந்த மாதிரி எதுக்கு இருக்கோ அது எல்லாமே இஎம்ஐ எவ்வளவு மாசம் மாசம் கட்டுறாங்கிறதையும் நம்ம வந்து சொல்லணும். இப்ப நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னா சும்மா வாயில சொல்றது அப்படிங்கிறது கிடையாது, அதுக்கு வந்து ப்ரூஃபோட தான் நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். அடுத்தது வந்து date and purpose of taking loan or incurring any such liabilities. எதுக்காக லோன் எடுத்தோங்கிற டீடைல்ஸையும் நம்ம வந்து கொடுக்கணும். அப்புறம் actual amount borrowed if any and the amount paid up to the date of filing the affidavit. இது வரைக்கும் எவ்வளவு லோன் எடுத்திருக்கோம், எவ்வளவு பே பண்ணிருக்கோம், இந்த affidavit தாக்கல் செய்யற அன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு லோன் எடுத்து எவ்வளவு அதுல பே பண்ணிருக்கோங்கிற டீடைல்ஸையும் கொடுக்கணும். அதே மாதிரி any other information which would be relevant to describe current liabilities of the dependent. வேற ஏதாவது முக்கியமான விஷயங்கள் இருந்தாலும் அதையும் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து இந்த பக்கத்துல நம்ம வந்து ஆன்சர் கொடுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து இதற்கு எம்ப்ளாய்ட் பர்சனா இருந்தா, செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சன்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ், பிசினஸ் பர்சன்ஸ் அண்ட் ஆண்டர்பிரனர்ஸ், இவங்களுக்கு எப்படி அப்படின்னு சொன்னா அவங்க பிரீஃப் டிஸ்கிரிப்ஷன், அவங்க எங்க ஒர்க் பண்றாங்க, எங்க எம்ப்ளாய்டா இருக்காங்க, ப்ரொஃபஷனலா இருக்காங்க, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அப்படிங்கறத பத்தி அவங்க எங்க ஒர்க் பண்றாங்கிறது ஒரு சின்ன டீடைல்ஸ் கொடுக்கணும். ரெண்டாவது, வெதர் த பிசினஸ், profession, self-employment is carried on as an individual, sole proprietorship concern, partnership concern, limited liability partnership, company or association of persons, HUF, joint family business or any other form. Give particulars of application. இது எல்லாமே எந்த மாதிரி அந்த பிசினஸ் நம்ம கேரி பண்றோமோ அத பத்தின டீடைல்ஸ் கொடுக்கணும். அடுத்தது நெட் இன்கம் ஃப்ரம் தி பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன், அதை கொடுக்கணும். அடுத்தது பிசினஸ் பார்ட்னர்ஷிப், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், லைபிலிட்டிஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை பத்தி கொடுக்கணும். இன் கேஸ் ஆஃப் பிசினஸ் ஆஃப் கம்பெனி பிரீஃப் டீடைல்ஸ் கொடுக்கணும். ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட் கொடுக்கணும். அதே மாதிரி in case of partnership firm provide details of filing the last income tax returns file பண்றோம் இல்லையா partnership பொழுது அது கொடுக்கணும். in case of self employed individuals provide the filings of last income tax return, கடைசியா இன்கம் டாக்ஸ் பே பண்ணதோடைய ரிட்டர்ன்ஸ் நம்ம கொடுக்கணும்.
இது வந்து பிசினஸ் பண்றவங்களுக்கு. அடுத்தது இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட் பை தி டிபெண்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தி இன்கம் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் அதர் ஸ்பௌஸ். இது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது வரைக்கும் ஒய்ஃப பத்திர டீடைல்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்திருக்கோம். இப்ப ஒய்ஃப் வந்து யார்கிட்ட மெயின்டெனன்ஸ் கேக்குறாங்க, ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறாங்க இல்லையா, அப்ப வந்து இந்த இடத்துல ஹஸ்பண்டோட டீடைல்ஸ் கொடுக்கணும். ஹஸ்பண்ட் வந்து இதுக்கு முன்னாடி மெயின்டெனன்ஸ் கொடுக்க போறது வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன இடத்துல அவரோட இதை கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒய்ஃபோட இது கொடுக்கணும். இதுல பாத்தீங்கன்னா எஜுகேஷன், ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் ஆஃப் தி அதர் ஸ்பௌஸ், இன்னொரு துணையுடைய படிப்பு என்ன, அவர் எங்க வேலை செய்யறாருன்னு கொடுக்கணும். அடுத்தது whether the spouse is earning, if yes give particulars of the occupation and income of the spouse. அவர் எங்க வேலை செய்யறாரு, அவரோட இன்கம் அட்ரஸ் என்ன, சேலரி எவ்வளவு, அவருக்கு வேற என்ன சோர்சஸ்ல இருந்து இன்கம் வருது, இன்சூரன்ஸ்ல இருந்து ஏதாவது ப்ராஃபிட் வருதா, எல்லாமே கொடுக்கணும். If not, whether he or she is staying in her own accommodation or rented accommodation, own house இருக்காங்களா, other spouse rented accommodationல இருக்காங்களா, எல்லாமே கொடுக்கணும். அந்த அட்ரஸோட கொடுக்கணும். அதே மாதிரி particulars of அவங்களுடைய assets and liabilities of the spouse as no, அதாவது ஒய்ஃபுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு என்னென்ன அசெட்ஸ் இருக்கு, என்னென்ன லைபிலிட்டிஸ் இருக்குங்கிறதையும் கொடுக்கணும். இது இல்லாம அடுத்த இன்னொரு டீடைல்ஸ் என்னன்னா, டீடைல்ஸ் ஆஃப் தி அப்ளிகன்ட் or the other spouse in case parties are non-residents Indian, overseas citizens of India, foreign nationals or persons living abroad outside India. இவங்களுக்கு மட்டும் தனியா இன்னொரு ஃபார்மேட் இருக்கு. அதாவது இந்த ஃபார்மேட்லயே கடைசியா இன்னொரு பேஜ் இருக்கு. அவங்களோட டீடைல்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப், நேஷனாலிட்டி அண்ட் கரண்ட் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ். If the applicant or other spouse residing abroad outside India temporarily or permanently, temporarily இருந்தாலும் சரி, permanent இருந்தாலும் சரி. அடுத்தது details of current employment and latest income in foreign currency of such applicant spouse duly supported by relevant documentation. அதாவது அவங்க எங்க வர்க் பண்றாங்கங்கறத ப்ராப்பரா ஒரு சப்போர்ட் பண்ணி ஒரு டாக்குமெண்டோட சப்மிட் பண்ணணும். இன்கம் இருக்குங்கிறதையும் ஃபாரின் எம்ப்ளாயர் கிட்ட இருந்து ஒரு வே ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர் ஆர் டெஸ்டிமோனியல் ஃபார்ம்ல ஃபாரின் எம்ப்ளாயர் கிட்ட இருந்து நம்ம வந்து லெட்டர் வாங்கி இருக்கணும். டீடைல்ஸ் ஆஃப் ஹவுஸ்ஹோல்ட் அண்ட் அதர் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் சச் அப்ளிகன்ட் ஸ்பௌஸ் இன் ஃபாரின் ஜூரிஸ்டிக்ஷன். ஃபாரின்ல இருந்தாங்கன்னா அவங்களோட செலவு ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா, அதனால அதை பத்தினதையும் நம்ம வந்து எழுதணும். Details of tax liability of the applicant. Foreign jurisdiction இருக்கும்போது அங்க என்ன tax liability, அவங்க எவ்வளவு tax pay பண்றாங்கங்கறதை நம்ம எழுதணும். Details of income of applicant, other spouse from other sources in India, foreign jurisdiction. அடுத்தது details of expenses incurred or contribution made on account of spousal maintenance, child support or any other educational expenses, medical treatment of spouse or children. அவங்க வந்து குழந்தைகளோட மெயின்டெனன்ஸ்க்கோ ஒய்ஃபோட மெயின்டெனன்ஸ்க்கோ என்னென்ன கொடுக்குறாங்கிறத பத்தியும் நம்ம வந்து டீடைலா மென்ஷன் பண்ணணும். அடுத்தது any other relevant detail of the expenses or liabilities not covered under any of the above headings and any other liabilities to any other dependent family members in India or abroad. இதுல எதுவுமே இல்லாம அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்தியால இருந்தாலும் சரி, அப்ராட்ல இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பென்சஸ் ஆச்சுன்னா அதை பத்தி வந்து அவங்களோட டீடைல்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் என்னங்கறத பத்தி நம்ம வந்து இதுல எழுதணும். இதுதான் வந்து இந்த ஃபார்மேட்ல மட்டும் தான் நம்ம கொடுக்கணும். இது இல்லாம இன்னொன்னு இருக்கு, அதாவது டீடைல்ஸ் ஃபார் அஃபிடவிட் ஃபார் அக்ரேரியன் டிபெண்டன்ஸ். அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணவங்களுக்கு இப்ப இதுல வந்து நமக்கு மந்த்லி இன்கம் எவ்வளவு இருக்கு, இங்க இருந்து இன்கம் வருது, பிக்ஸட் டெபாசிட்ல இருந்து வருது, அதெல்லாம் நம்ம வந்து எம்ப்ளாய்ட் பர்சன்ஸ் சொல்றோம். அக்ரிகல்ச்சர் இன்கம் மட்டும் டிபெண்ட் பண்றவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, டோட்டல் இன்கம் ரூரல் லேண்ட்ஸ் எவ்வளவு இருக்கு, ஓன் பண்ணிருக்காங்களா இல்ல அவங்க வந்து குத்தகைக்கு எடுத்திருக்கிறாங்களா, அந்த மாதிரி இருக்கும். அது வந்து அவங்களுடைய ஜமாபந்தீஸ், அவங்களோட 4 எல்லைகள், அவங்களுடைய ஓனர்ஷிப்பை வந்து சொல்லணும் இல்லையா, இந்த நிலம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஜமாபந்தீஸ் அது ஒண்ணு வேணும். அடுத்தது லொகேஷன் ஆஃப் தி லேண்ட் ஓன் பை தி பார்ட்டி, அவருடைய அந்த லேண்டோட லொகேஷன் வேணும். நேச்சர் ஆஃப் தி லேண்ட், அது வந்து வெதர் வெட்லேண்ட் ஆர் ட்ரை லேண்டுங்கிறது வேணும். அது வந்து அக்ரிகல்ச்சரல் லேண்டா நான் அக்ரிகல்ச்சரல் லேண்டாங்கிறது வேணும். அப்படி அது மாதிரி அக்ரிகல்ச்சரல் லேண்டா இருந்ததுன்னா நேச்சர் ஆஃப் அக்ரிகல்ச்சர், அதுனா ஹார்டிகல்ச்சர், அதுவும் வேணும். நேச்சர் ஆஃப் கிராப்ஸ் கல்டிவேட்டட், அது நம்ம நெல் பயிர் போடுறோமா, கரும்பு போடுறோமா, அந்த மாதிரி இருக்கிறதும், தென்னை மரம் தென்னை போடுறோமா, அந்த மாதிரி அதுவும் வேணும். அந்த வருஷத்துல என்னென்ன கிராப் பயிர் பண்றோம் அப்படிங்கறத பத்தியும் டீடைல்ஸ் கொடுக்கணும். ரூரல் லேண்ட் ஆனா கல்டிவபிளா இருக்காது அப்படின்னு சொன்னா அது வேற எதுக்காக பிசினஸ்க்கு யூஸ் பண்ண முடியுமா, இல்ல லீஸ்க்கு கொடுக்க முடியுமா, இல்ல வேற ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ்க்கு கொடுக்க முடியுமா, இல்ல ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸ்க்கு அவங்க கொடுத்திருக்கலாம் வில்லேஜ்ல.
அந்த மாதிரி ஏதாவது கொடுத்திருக்க முடியுமா அப்படிங்கறத பத்தி இருக்கும். லாஸ்ட் 3 வருஷத்துல அந்த லேண்ட்ல இருந்து எவ்வளவு இன்கம் வந்ததுங்கிறத பத்தி இருக்கும். அதே மாதிரி அந்த எனி லேண்ட் இஸ் டேக்கன் ஆன் லீஸ்னா குத்தகைக்கு எடுக்கிறது, அந்த மாதிரி இருந்தா அதுக்கு எவ்வளவு நமக்கு வந்து இன்கம் வருதுன்னு இருக்கும். அந்த லேண்ட்ல வந்து ஓனர் வந்து லைவ் ஸ்டாக், அதாவது மாடு ஆடு கேட்டில் ஏதாவது வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க, இல்ல பவுல்ட்ரியோ ஃபிஷரியோ அந்த மாதிரி ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா அதுல இருந்து அவங்களுக்கு எவ்வளவு இன்கம் வருதுங்கிறதே சொல்லணும். அடுத்தது டெய்ரி ஃபார்மிங், பால் பண்ணை வச்சிருந்தாங்க, இல்ல பவுல்ட்ரி வச்சிருந்தாங்க, ஃபிஷ் ஃபார்மிங் வச்சிருந்தாங்க, அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதுல இருந்து எவ்வளவு இன்கம் வருதுங்கிறது. அந்த லேண்ட அடமானமா வச்சு அவங்க ஏதாவது லோன்ஸ் வாங்கியிருக்காங்களா அப்படிங்கறத பத்தியும் சொல்லணும். வேற ஏதாவது சோர்சஸ் இருக்குதாங்கிறத பத்தியும் சொல்லணும். இது எல்லாமே அக்ரேரியன் டிபெண்டன்ஸுக்கு தான் இது. அது இல்லாம லைபிலிட்டிஸ் அவங்களுக்கு ஏதாவது இருக்குதா அப்படிங்கறத பத்தியும் சொல்லணும். இது எல்லாமே அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணி இருக்கிற வில்லேஜ்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த காலம் வந்து பொருந்தும். இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இதுக்கு நம்ம வந்து இந்த பக்கத்துல ஆன்சர் ஃபில் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிக்ளரேஷன் இருக்கும். இதுல வந்து நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். இதுல நான் ஏதாவது தவறுதலா எனக்கு தெரிஞ்சு வேணும்னுக்கே பொய்யா நான் இதை வந்து சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கு எனக்கு அப்படிங்கிறது தெரியும். எனக்கு நல்லா தெரிஞ்சுதான் நான் இந்த அபிடவிட்டை வந்து தாக்கல் பண்றேன் அப்படின்னு இருக்கும். இது எதுக்காக நான் உங்களுக்கு இந்த டீடைலா சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் வந்து மெயின்டெனன்ஸ் கேட்கும் போது அபிடவிட் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் தாக்கல் பண்றதே கிடையாது. கண்டிப்பா நீங்க தாக்கல் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஆர்டர் ஆகும். நான் சொன்ன ஃபார்மேட் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து நமக்கு பிரிஸ்கிரைப் பண்ண ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்ல தான் அபிடவிட் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் நீங்க கண்டிப்பா தாக்கல் பண்ணணும். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா எனக்கு கால் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். அபிடவிட் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் கண்டிப்பா தாக்கல் பண்ணணுங்கிறது வந்து ரஜினீஷ் வர்சஸ் நேஹா அப்படிங்கிற கேஸ்ல தான் சுப்ரீம் கோர்ட் வந்து உத்தரவு போட்டிருக்கு. அதை பின்பற்றி தான் நம்ம இப்ப வந்து எல்லா கேசஸ்லயும் நம்ம இந்த அபிடவிட் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் நம்ம கண்டிப்பா தாக்கல் பண்றோம்.